சட்டப்பேரவை நாளைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம். ஓகே, ஸோ இதில் முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா ஏடிஎம்கே ரெண்டாக பிரிஞ்சிச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜெயலலிதா மேடம் டெத்துக்கு அப்புறம் ஓபிஎஸ் சிபிஎஸ் ஆயிடுச்சு. சசிகலா அவங்களோட குரூப் ஆகிடுச்சு. தினகரன் அப்படி ஆகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் விபி சண்முகம். ஓகே, விபி சண்முகம் அப்புறம் சிவி சண்முகம் அண்டு எஸ்பி வேலுமணி அந்த மாதிரி பார்ட்டி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அவங்களுக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் அப்போ ரூலிங் பார்ட்டினா அப்போசிஷன் பார்ட்டின்ற நிலைமையில கடைசியில் பண்ண 47 சீட்னா ஜெயிச்சாங்க. ஓகே, 47 சீட்டில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 17 பேர் இடம் இபிஎஸ் சப்போர்ட்டு, மீதி 23 பேர் பார்த்தீங்கன்னா யாருக்கு சிவி சண்முகம் அண்டு எஸ்பி வேலுமணி அவங்க குரூப் சப்போர்ட். ஓகே, ஸோ இதனால என்னமா பாதிக்கும்? ஏன்னா இப்போ எல்லா கட்சிகளுக்கும் ஆசை இருக்கும். ஏன்னா அது இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா பவரே இல்லை முன்னாடி எலெக்ஷன்லாம். அதனால டிவிகேக்கு ஆதரவு கேட்டு பவரும் கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரினா விசிகாவும் அதே மாதிரினா பவர் வேணும், ஒரு ஆட்சி அமைக்கணும், பவர் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஏன்னா அவங்கெல்லாம் எலெக்ஷனில் தோற்றுந்தே இருக்காங்கல்ல, ஒரு பவரும் இல்லை, ஒரு தொகுதி கூட ஆட முடியல சொல்லினா எல்லாமே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு பவரை வாங்கிக்கணும்னா இப்போ எல்லாமே சரிங்கம்மா டிவிகேல சேர்ந்துடணும். ஏதோ ஒரு போஸ்டாக நம்ம ஏதோ ஒரு ஏரியாவில் போஸ்டாக நம்ம வாங்கி ஆட்சி அமைக்கணும். அதான் அவங்களுக்கு கேம். ஓகே, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே எல்லா கூட்டணி கட்சியும் டிவிகே சப்போர்ட் பண்ணுவாங்க முக்கால்வாசி பேர். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சிவி சண்முகம் சார், எஸ்பி வேலுமணி அவங்க குரூப்பில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாடி மருத்துவ மந்திரியாக இருந்தார். ஓகே, இபிஎஸ் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். ஓகே, ஸோ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்க ஒரு 23 பேர் அவங்க சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு பேர் டிவி